இன்னைக்கும் நமக்கு தொடக்க பள்ளிகளில் 7000க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் பணி காலியாக இருக்குது. அப்போ வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. எஸ்ஜிடி அதாவது இடைநிலை ஆசிரியர்கள், அந்த ஆசிரியர்கள் பணிகள் தமிழகத்தில் ஒரு 7000க்கு மேற்பட்ட பணிகள் காலி பணியிடங்களாக இருக்குது. அப்போ இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கு அரசு பல்வேறு செயல்பாடுகளை தொடர்ச்சியாக செய்துட்டு வராங்க. இதனோட முன்னெடுப்பாக தான் இந்த பணியிடங்கள் நிரப்புவதற்கு நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வெளிவரப்போகுது. சரிக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வரும் அப்படின்றது நமக்கு ஆகஸ்ட் 24 பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. அந்த பட்ஜெட் தாக்குதலில் நமக்கு தெளிவான விளக்கங்கள் பிறக்கப்படும். சரி, இப்போ வந்து எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணேன் சார், நான் எப்படி சார் இது எக்ஸாம் நான் எழுத முடியும் அப்படின்னா, இந்த எக்ஸாம் எல்லா நபர்களும் எழுத முடியாது. டெட் பேப்பர் 1 யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எழுதுகிற மாதிரி இருக்கும். சரி, இந்த எக்ஸாம்ஸ் இந்த டெட் பேப்பர் 1 எப்போத்துலேருந்து சார் நடக்குது அப்படின்னோம்னா 2012 பார்த்தீங்கன்னா இந்த டெட் பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கு. கடைசியாக எப்போ நடந்திருக்கு எஸ்ஜிடினா 2024 எஸ்ஜிடி எக்ஸாம் நடந்திருக்கு. அது வரைக்கும் ஒரு செக்மெண்ட்டாக இருந்துக்கும். 2025 ஒரு சின்ன விஷயம் வந்து பண்ணாங்க. இந்த மதிப்பெண் பார்த்தீங்கன்னா வந்து தளர்வு கொடுத்தாங்க. அப்போ காம்படிஷன் லெவல் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இருக்குது. மொத்த பேருமே பார்த்தீங்கன்னா வந்து 45,000 பேர் தான் இந்த ஒரு 10 வருஷத்தில் பாஸ் பண்ண நபர்களாக இருப்பாங்க. ஆனால் இப்போ கடைசி 2027 நடந்த எக்ஸாமில் ஒரு 45,000க்கு மேற்பட்ட நபர்கள் இந்த ஒரே ஒரு எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம காம்படிஷன் எப்படி இருக்க போகுது, லாஸ்ட்டாக வேகன்சி வந்து எவ்வளோ இருந்துச்சு, இப்போ வரக்கூடிய தேர்வுகளில் நமக்கு வேகன்சி எவ்வளோ வரும், நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், எக்ஸாம் எப்போ வரும், இதெல்லாம் சாத்தியமாக உண்மையாக பொய்யான்றதை ஒரு கிளியரான டேட்டாவோட இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோ இந்த டெட் பேப்பர் 1 கிளியர் பண்ணிட்டு எஸ்ஜிடி எக்ஸாமுக்காக ரெடியாக இருக்கு. கண்டிப்பாக இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் போல போயிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா 2024 to 26 இதுக்கான கம்பேரிசன் தான் வந்து போட்டிருக்கோம். அந்த டிஆர்பி மூலமாக தான் டெட் பேப்பர் 1 அதாவது இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் பார்த்தோன்னா 2012 முதல் 24 வரை தேர்ச்சி பெற்றவர்களோட விவரங்கள் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 2012 19,000 பேர்களும், 2013 12,500 சில்லற பேரும், 2017 1,500லேருந்து 2,000 பேரும், 2019 1,200லேருந்து 1,500 பேரும், 2022 21,543. அதாவது அதிகபட்சமாக 2022 தான் இந்த டெட் பேப்பர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக இப்போ எவ்வளோ பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெட் பேப்பர் 1 மட்டும் ஒரு 55,000லேருந்து 60,000 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஏன் சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக போட்டிருக்கீங்க அப்படின்னா, டெட் பேப்பர் 1 கிளியர் பண்ணவங்களும் டெட் பேப்பர் 2 கிளியர் பண்ணவங்களும் ஒரே ஆங்கிள் எழுதியிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டான மெஷர்மெண்ட் போட முடியல. ஒரு 5,000 இந்த ஒரு செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள், இந்த இடைநிலை ஆசிரியர்கள் கடைசியாக நமக்கு வந்து இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் எப்போ நடந்திருக்கு அப்படின்னோம்னா 2024 ஜூலை 21 அன்றைக்கு பார்த்தா நடக்கு. அதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்த காலி பணியிடங்கள் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 2,700 காலி பணியிடங்கள் இருந்துச்சு. நோட்டிஃபிகேஷன் வரும்போது எவ்வளோ காலி பணியிடங்கள் இருந்துச்சுன்னா 1,768 காலி பணியிடங்கள் தான் இருந்துச்சு. அதன் பின்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, வேகன்சி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 காலி பணியிடங்களை மேலே ஏற்றிருக்காங்க. அந்த காலி பணிகள் சேர்த்து தான் 2,700 பணியிடங்களாக இருக்குது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எக்ஸாம் எழுதி இன்னும் அந்த இதில் வந்து தேர்வு விண்ணப்பித்தவர்கள், அதாவது எஸ்ஜிடிக்கு எவ்வளோ பேர் வந்து கடைசியாக நடந்த எக்ஸாமில் விண்ணப்பித்திருக்காங்கன்னா 25,156 பேர். நமக்கு மொத்தம் வந்து ஒரு 55,000லேருந்து 60,000 பேர் வந்து பேப்பர் 1 கிளியர் பண்ணியிருந்தாலும் அந்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போட்டவங்க வந்து 25,516 பேர். இதில் மொத்தம் நிரப்பப்பட்ட எவ்வளோ பேர்னு வந்து நிரப்பிட்டாங்க அப்படின்னோம்னா 2,768 பணியிடங்கள் பார்த்தோன்னா வந்து நிரப்பப்பட்டது. அதாவது ஒரு போஸ்டிங்க்கு 9 நபர்கள் பார்த்தோன்னா வந்து போட்டியிட்டதாக இருக்கும். சரிங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து 2025 நவம்பரில் டெட் எக்ஸாம் பார்த்தோன்னா ஒன்று நடந்துச்சு. சரிங்களா, அந்த எக்ஸாமில் 46,083 தேர்வுகள் பார்த்தோன்னா வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஓவராலாக டெட் எக்ஸாமில் பேப்பர் 1 எவ்வளோ பேர் விண்ணப்பிச்சாங்க அப்படின்னா 1,07,370 பேர் இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிச்சாங்க டெட் பேப்பர் 1க்கு. அந்த விண்ணப்பித்ததில் இதில் தேர்வு எழுதுந்து 15,000 பேர் வந்து ஆப்சென்ட் ஆகியிருக்காங்க. 92,417 பேர் தான் எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க. எக்ஸாம் எழுதில தேர்ச்சி பெற்றவர்களோட விவரங்கள் எவ்வளோ இருக்குன்னா 46,083 பேர். அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் நம்ம பார்க்கும்போது 2012 2022 வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸாம், ஏன்னா 2023-24 இந்த டெட் எக்ஸாம் பார்த்தா நடக்கலை. அதனால் 2022 வரைக்கும் நடந்த மொத்த ஆவரேஜ் பேர்னா 55,000லேருந்து 60,000 பேர் தான். ஆனால் இந்த ஒரே ஒரு எக்ஸாமில் மட்டும் 46,083 தேர்வர்கள் பார்த்தோன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. சரி, இப்போ 2026 எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு ஃபாலோ அப் ஆகும், எதிர்பார்க்கப்படும் காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்கும், இந்த காலி பணியிடங்களுக்கு எவ்வளோ பேர் வந்து பார்த்தோன்னா விண்ணப்பிப்பாங்க, அதை பார்த்தோன்னா அதை பார்க்க போகிறோம். சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா 2025 நம்ம சுமார் பார்த்தோன்னா 1,00,000லேருந்து 1,05,000 பேருக்கு பார்த்தோன்னா வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதாவது ஆவரேஜாக இப்போ வந்து டெட் பேப்பர் 1 சர்டிஃபிகேட் வச்சுருக்கோங்க யாருன்னு பார்த்தோன்னா 1,00,000 பேருக்கு மேலே நமக்கு வந்து டெட் பேப்பர் 1 வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க.
2012 மற்றும் 13 தேர்ச்சி பெற்ற பலருக்கு அப்போ டைரெக்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசு பணி வந்து கொடுத்துட்டாங்க. இடைநிலை பள்ளி ஆசிரியராக நீங்கள் வந்து பணி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க 2012-13. 2021 என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த அரசு சான்றிதழ் நீங்கள் வச்சிருக்க டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது உங்களுக்கு லைஃப் டைம் வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, 2025 நடந்த எக்ஸாம் அடிப்படையில் இந்த தகுதி மதிப்பெண் பார்த்தீங்கன்னா வந்து 82லிருந்து 75 பார்த்தீங்கன்னா வந்து குறைச்சிட்டாங்க. அப்படி 75 குறைக்கும் போது வெற்றி பெற்றோரோட சதவீதம் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இருந்துச்சு. சரிங்களா, அடுத்ததான் நடக்கக்கூடிய எஸ்டிடி எக்ஸாமில் எவ்வளோ பேர் வந்து போட்டி போடுவாங்க அப்படின்னம்னா 55,000லேருந்து 65,000 பேர். 1,00,000 பேர் வந்து வெற்றி பெற்றிருந்தாலும் நமக்கு காம்படிஷன் எவ்வளோ இருக்க போகுதுன்னா 55,000லேருந்து 65,000 பேர் வந்து எக்ஸாம் வந்து கண்டிப்பாக எழுதுவாங்க. அடுத்ததாக நடக்கிற தேர்வில் இந்த சரிங்க சார் இப்படி வந்து பங்கேற்றாலும் இதில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா கடைசியாக இந்த எக்ஸாமில் ஒரு 15,000லேருந்து 20,000 பேர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி இன்னும் நியமனம் செய்யாமல் இருக்காங்க. அவங்களும் நம்மளுக்கு காம்படிஷனாக வருவாங்க. புதிய தேர்வாளர்கள் 45,000 தான். இந்த 55,000 to 65,000ன்றது இந்த புதிய தேர்வாளர்கள் 45,000 பேர் நேரடியாக இந்த தேர்வுக்கு போட்டி பெறுகின்றனர். வயது வரம்பை மொத்தம்ல 2012-13 சிலர் வயது வரம்பு 53, 58 அல்லது சொல்லியிருந்தாங்க. அதனால் சிலர் என்ன பண்ணிட்டாங்க மாற்றுப்பணிக்கு வந்து போயிட்டாங்க. அதனால் அவங்க வந்து கிடையாது. இந்த போட்டி நிலவரத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 55,000லேருந்து 60,000 பேர் இருப்பாங்க. தோராயமாக நமக்கு வேகன்சி வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு எடுத்தோன்னா இந்த எஸ்டிடி எக்ஸாமுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னோம்னா நமக்கு ஒரு 3,000 முதல் 5,000 வேகன்சி நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றாங்க. மொத்தம் 7,000 காலி பணியிடங்கள். குறைந்தபட்சம் எவ்வளோ நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னோம்னா ஒரு 2,500 வேகன்சியாச்சும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அரசு பள்ளிகளிலும் தற்போதைய காலி பணியிடங்கள் இது வந்து பார்த்தோன்னா நமக்கு கவர்மெண்ட்டே ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் இந்த தொடக்க கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அரசு மற்றும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிகளில் சுமார் 7,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் காலி பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. இன்றைக்கும் நமக்கு தொடக்க பள்ளிகளில் 7,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணி காலியாக இருக்குது. அப்போ காலியாக இருக்கிறதுனால கூடிய விரைவில் நமக்கு என்ன பண்ணுவாங்க எஸ்டிடி அப்படின்ற எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படும். சரிங்களா, ரைட். அது இல்லாமல் இந்த கடைசியாக இருக்க 2 வருஷத்தில் பணி ஓய்வு மற்றும் பதவி உயர்வு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்பாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆனது மட்டும் இல்லாமல் பட்டதாரி ஆசிரியர்களாக பிடி அசிஸ்டண்டாக பார்த்தீங்கன்னா பதவி உயர்ந்திருப்பாங்க. அப்போ அந்த பணியிடங்களும் பார்த்தீங்கன்னா அந்த காலி பணியிடங்களை தான் வந்து சேர்க்கப்படுவாங்க. கடைசியாக நடந்த எக்ஸாமில் ஒரு 2,768 பேர் தான் நியமித்து செஞ்சுருக்காங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தற்காலிக ஆசிரியர் முறை வந்து குறைக்க போகிறாங்க. எப்படின்னா இந்த டெம்பரரி ஸ்டாஃபாக எஸ்எம்சி ஸ்டாஃபாக வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. பள்ளிகளில் பணிபுரியும் தற்காலிக ஆசிரியர்களுக்கு பதிலாக நிரந்தர இடைநிலை ஆசிரியர்கள் நியமிக்க அரசு திட்டமிட்டு வருவதால் புதிய அறிவு கையில் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. சரிங்களா, இது போட்டிருக்கிறது பார்த்தோன்னா வந்து குறைந்தபட்சம் தான். இதை விட அதிகமான வேகன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த குறைந்தபட்சம் பொறுத்த வரைக்கும் ஒரு 2,500 வேகன்சி ஆச்சு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக ஒரு 5,500 வேகன்சி நம்ம பார்த்தோன்னா வந்து எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். சில இப்போ எக்ஸாமுக்கு ஒரே ஒரு காம்படிட்டருக்கு ஒரு பதவிக்கு நம்ம எத்தனை பேர் வந்து போட்டியிட போகிறாங்க அப்படின்னம்னா ஒரு 20 பேர் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு போஸ்டிங்க்கு நம்ம 20 பேர் வந்து போட்டியிட போகிறோம். சரிங்களா, நமக்கான எக்ஸாம்ஸ் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னம்னா இந்த ஆண்டு பார்த்தோன்னா வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. உங்களுக்கு புதிய அட்டவணை பார்த்தோன்னா இந்த ஆண்டு முடிவில் பார்த்தோன்னா வந்து கொடுப்பாங்க. அந்த அட்டவணையோடைய முடிவில் முதல்ல வரக்கூடிய தேர்வாக உங்களுக்கு எது இருக்குன்னா எஸ்டிடி எக்ஸாம் தான் வந்து இருக்க போகுது. சரிங்களா, நமக்கான எஸ்டிடி எக்ஸாம் எப்போ இருக்க போகுதுன்னா பிப்ரவரிக்கு மேலே தான், பிப்ரவரி மார்ச் அந்த டைமில் பார்த்தோன்னா உங்களுக்கு செகண்ட் கிரேட் டீச்சர் இந்த தேர்வுக்கான எக்ஸாம் பார்த்தா நடக்க போகுது. இந்த எக்ஸாமில் வரைக்கும் சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா காம்படிஷன் இங்கே ரொம்ப ரொம்ப அதிகம். யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சு பார்த்தோன்னா செப்பரேட்டாக அவங்களோட டிகிரிக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே முழுக்க அவங்கவுங்க பார்த்தோன்னா வந்து இண்டிவிஜுவல் காம்படிட்டராக மொத்த போட்டியிட்டங்களுக்கு பார்த்தோன்னா போட்டியிட போகிறாங்க. அப்போ அவங்க போட்டியிட போகிறாங்க அப்படின்னம்னா அதோட காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா, ஏற்கனவே பழைய நபர்களுக்கு காட்டிலும் புதிய நபர்கள் நல்லா வீரியம் கொண்டு வந்து படிப்பாங்க. ஏன்னா நம்ம பழைய புத்தகத்தை படிச்சிருப்போம், இன்றைக்கி இருக்கிறவர்கள் புதிய புத்தகத்தை படிப்பாங்க. எஸ்டிடி எக்ஸாமுக்கு சிலபஸ் என்ன தான் அப்படின்னம்னா இந்த புதிய பாடத்திட்டம் தான் வந்து எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. அதே பார்த்தீங்கன்னா வந்து 2 பேர் வந்து குழப்புறாங்க. எப்படின்னா அடுத்த ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா வந்து புதிய பாடத்திட்டம் வந்துச்சுன்னா புதிய பாடத்திட்டத்தில் தான் கேள்வி கேட்பாங்களா அப்படின்னா கட்டாயம் 6ஆம் மாதத்திற்கு மேல் எக்ஸாம் நடந்தால் உங்களுக்கு புதிய பாடத்திட்டத்தில் தான் கேள்வி வரப்போகுது. ஆனால் நம்மளுக்கு எக்ஸாம் மேக்ஸிமம் பார்த்தோன்னா வந்து பிப்ரவரியிலேருந்து இந்த ஏப்ரலுக்குள்ளே பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடந்து முடிகிற மாதிரி இருக்கும். அப்படி எக்ஸாம் நடந்து முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பழைய புத்தகத்தில் தான் கேள்வி கேட்க போகிறாங்க. அப்போது நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னோம்னா இப்போ இருக்கிற பள்ளி பாட புத்தகத்தை முழுமையாக தெரவா நூக்கன் கார்னராக படிக்கணும். அப்படி படித்தா தான் நம்ம ஸ்டேட் டாப்பராக ஆக முடியும். ஸ்டேட் டாப்பர் ஆகினா தான் ஒரு நல்ல இடத்துல போய் நம்ம டக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு பணி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தேடாமல்
உடனடியாக அந்த பணி வாய்ப்பை பெற்று நம்ம பார்த்தோன்னா பணியானை வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதனால் இந்த செக்மெண்ட்டு நான் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு படிக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா. நீங்கள் படிக்கிறதுக்காகவே வந்து நம்மளுடைய ஆரணி அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பில் ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேட்சஸ் பார்த்தோன்னா வரக்கூடிய 30/8/2026 முதல் பார்த்தோன்னா தொடங்க போகிறாங்க. இந்த பேட்ச் உங்களுக்கு தேவைப்படுது அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய அகாடமி நம்பர் 9363866200 அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தகவல் எல்லாம் தெளிவாக சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். சிம்பிளாக எடுத்துக்கிறோம்னா தொடர்ச்சியான பயிற்சியே வெற்றின்னு வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு முதற்படியாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. எப்படியா இருந்தாலும் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஏன்னா வந்து வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு 7000க்கு மேற்பட்ட வேகன்சி இருக்குது. 7000ல் 3/4 ஒரு பங்கு நம்ம பிரித்தா கூட 2500க்கும் மேற்பட்ட வேகன்சி நம்மளுக்கு கண்டிப்பாக வரப்போகுது. 2500க்கு மேலே பார்த்தோன்னா எக்ஸாம் நாளைக்கு வச்சா கூட வெற்றி பெறத்துக்கு நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அப்போ அவங்கள தாண்டி நம்ம வெற்றி பெறணும்னா நம்மளோட பயிற்சியும் முயற்சியும் அதிகரிச்சாகணும். அதுக்கான செயல்பாடுகளை தொடங்கிடுங்க. தேங்க்யூ.